தொடர்ந்து தாவேக தலைவர் விஜயின் இந்த பரப்புரை பயணங்கள் இந்த தேர்தல் காலத்தில் நாள்தோறும் செய்தியாக இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் நமதுரிமை கட்சியின் தலைவருமான செங்கை பத்மநாபன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர் கோடங்கி அபரகம் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இருவரும் திரைத்துறை மட்டுமல்ல அரசியலிலும் நீண்ட நெடிய அனுபவம் பெற்றவர். இருவர்களையும் வரவேற்று இந்த நம்ம விவாத அரங்கிற்குள் நுழைவோம். முதலில் செங்கை பத்மநாபன் சார், இந்த இன்றைய அவருடைய பரப்புரை கூட்டம் வந்தது நேற்று முன்தினமே திட்டமிடப்பட்டது. நேற்று ஒரு பரப்புரை ரத்து செய்யப்பட்டது. இன்று இந்த காரைக்குடியில் பயணம் பரப்புரை 12 மணியிலிருந்து 2:30 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு விட்டது. தனி விமானத்தில் மதுரை சென்று விட்டார் ஒரு 11 மணி அளவில். அப்போது வரும் வழியில் வழக்கம் போல் அதே ஊர்வலம், ரசிகர்களின் ஊர்வலம், அந்த ஏற்கனவே வேண்டுகோள்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொதுச் செயலாளர் புசியானந்த் அந்த வேண்டுகோள்லாம் விடுக்கிற முதியோர்கள், பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனத்தை தொடரக்கூடாது என்று அந்த தொடர்ச்சியாக அந்த அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டும் அதை அவர்கள் ஏற்காமல் இன்றும் முதலில் விபத்து ஏற்பட்டு ஒருவர் உருண்டு விழக்கூடிய காட்சி வந்தது. அதன் பின்னர் பவுன்சர்கள் அந்த வேனில் தொற்றியவர்களே கீழே தள்ளிவிடக்கூடிய அந்த காட்சி. அதன் பின்னர் அவரே கீழே இறங்கி சைக்கிள் ஓட்டியது. அதன் பின்னர் ஒரு கூட்ட நெருக்கடி, அதன் பின்னர் அதை ஏற்படக்கூடிய சர்ச்சை. இது தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலும் இது போன்றே ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்படுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை, இதெல்லாம் ஒரு எழுச்சி. இளைஞர்கள் அவர் மீது கொண்ட ஒரு பாசம், ஒரு இணக்கம். இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் அந்த பூட்ஸ் இதை, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்கிற தவிர தலைவர் மீது கூட்டணி தலைவர் மீது தொடர்ச்சி இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பசங்க அவங்க ஆர்வம் அந்த இந்தி மொழி போராட்டத்தின் போது தன் உயிரை கூட பார்க்காம உயிர் நீத்த வாலிபர்கள் அந்த காலத்தில். அந்த மாதிரி இவர்களுக்கு எம்ஜிஆர் மீது கொண்ட பாசம். மொழி போராட்ட எழுச்சியும் நீங்கள் விஜய் எழுச்சி ஒன்றுன்னு ஒப்பிடுவீங்களா? தயவு செஞ்சு உடனே கட் பண்ணி ஒட்டிடக்கூடாது. அந்த எழுச்சியை மட்டும் எடுங்க. இளைஞர்களுடைய எழுச்சி, எம்ஜிஆரை பார்த்து ஒரு எழுச்சி, அதே போன்று விஜய் அவர்களை பார்த்து ஒரு எழுச்சி. ஏன் சார் இந்த ஸ்கூட்டரில் விழுந்துட்டான், அவனை பார்க்கல, இது ஒரு பவுன்சருக்கு ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டான், அவர் பேட்டி கொடுக்காம போயிட்டாரு, நேரம் கடந்து, இதுதான் பிரச்சனையா? நாட்டில் எக்கச்சக்க டெய்லி காலையில் ஒரு பாலியல், மத்தியானம் ஒரு பாலியல், நைட்டு ஒரு பாலியல், கத்தி குத்து வெட்டு, அராஜகம், போதை, மாணவன் 8 வயசு மாணவன் பள்ளியில் போய் போதை அடிக்கிறான். இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் மடைமாற்றம் எத்தனை காலத்துக்கு செய்வீங்க? தயவு செஞ்சு அவர் பிரச்சாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ தடுங்கல் போடுறீங்களோ தடுங்க. ஜனநாயகன் பாருங்க, 500 கோடி சார், ₹1 ₹2 இல்லை. யார் வீட்டு பணம் வந்தாலும் ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. இது நேரடியாக இதனுடைய பாதிப்பு யாருக்கு? விஜய் அவர்களுக்கா? அந்த தயாரிப்பாளர்களுக்கு. அதை கூட பொறுப்பு இல்லாமல் இணையதளத்தில் விட்டாச்சு வெளியில். அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? யாரை குற்றம் சுமத்தி இருக்காரு? திமுகவும் பாஜகவும் தான் இதுக்கு. எல்முருகனும் ஸ்டாலின் உதயநிதியும் தான் பாருங்க. இப்ப பாஜகவோட இல்ல, ஒரு நிமிஷம் சார், அதை அவர் சொல்லட்டும். பாஜகனுடைய கூட்டணி கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்திய கூட்டணி, அவங்க கூட்டணியினுடைய இந்திய கூட்டணியினுடைய மாபெரும் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இல்ல சார், அவங்க சொன்ன இது விஷயத்தை கேளுங்க. இடமாற்றத்துக்கு காரணம் இவங்களுடைய கள்ளக்கூட்டு. சரி, அதை விட்டுருங்க. சரி, கம்யூனிஸ்ட் தலைவர் பினராயி விஜயன் சொல்றாரு காங்கிரஸும் பிஜேபியும் கள்ள உறவு வச்சிருக்குன்னு. இவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? கம்யூனிஸ்டும் பிஜேபியும் கள்ள உறவு இருக்கு. ஏன் ஒரு நிமிஷம் கேளுங்க. பிரச்சார நேரத்துல சார் ஒரு சொல்றா என்ன சார் லாஜிக் இருக்கு? அந்த லாஜிக் நான் சொல்றேன். பிஜேபி கள்ள உறவு என்ன லாஜிக் இருக்கு? என்ன லாஜிக்? எங்க சொல்றது முதலமைச்சருங்க. ஏன் சொல்றாரு? பிரச்சார ஐயப்பா கோயிலுடைய தங்க கொள்ளைய ஏன் பேசலன்றாரு? கரெக்ட் தானே, நியாயம் தானே? அந்த மாதிரி இப்போ இந்த உருட்டல் திரட்டல்லாம் வேணாம். 50 ஆண்டு காலம் இந்த குப்பைகளை பார்த்துட்டோம், 2 குப்பைகளை பார்த்துட்டோம். இப்போ எல்லாம் ஒரே கேள்வி. அதாவது 50 ஆண்டு காலம் நீங்கள் சொல்கிற மாதிரி இவர்கள் திராவிடம், இந்த திமுக அதிமுக, இதற்கு மாற்றம் என்று வருகிறவர் ஒரு சராசரி ஒரு 100 பேர் கூட்டத்தையே கட்டுப்படுத்த முடியாதவர் நாட்டை எப்படி கட்டுப்படுத்துவார்? இதுதான் பித்தலாட்ட அரசியல்னு சொல்றது. அதுக்கு நமக்கு பலிகடா ஆயிடக்கூடாது. தயவு செஞ்சு இது ஒரு எழுச்சி. 50 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம் ஒரு வெளிப்பாடு, உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. தயவு செஞ்சு இப்போ இளைஞர்கள்லாம் வீட்டில் போய் என்ன கேட்குறாங்க? சார் தயவு செஞ்சு நீங்கள் என்னதான் கூப்பாடு போட்டாலும் இளைஞர்களுடைய 2.7 1 போனால் கூட 1.7 மீண்டும் பதிவு பண்ணுறேன். கூட மகளிர்களுடைய வாக்கு, சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டமிட்டு ஒரு கட்டமைச்சுங்க. பிஜேபியும் விஜய் அவர்களும் கள்ளத்தோடு வச்சிருக்காங்க, பின்னாடி போவாங்க. நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது எடுபடாது. ஏன்னா ஜனநாயகத்தை முடக்கியது யார்? பிஜேபி.
அப்படி இருக்கும்போது சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியும் பெற்று மிகப்பெரிய அளவிலே தாவேகா தலைவரும் எதிர்பார்க்காமல் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறேன் சார், கட்சியே எதிர்பார்க்காது, தாவேகானுடைய தொண்டர்களே எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சியை தமிழக மக்கள் தாவேகா தருவது காலத்தின் தேவை, காலத்தின் கட்டாயம்.